MS தோனி ரிட்டையர் ஆகணுமா? இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா சைட்ல வந்து பெருசா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. IPL 2025 அப்படின்ற ஒரு டாபிக்கை தாண்டி தோனி ரிட்டையர் ஆகணுமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் பெருசா வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆப்வியஸா அவர்கிட்ட ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருக்கு. அவரால் வந்து அந்த 10 இல்ல 12வது ஓவர்ல வந்து அவரால் வர முடியல. வந்தாலும் பெருசா ரன் ஓட முடியல. லாஸ்ட் 2 ஓவர் தான் வராரு. அண்ட் ஒரு சில சின்ன ஒரு சில ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்பதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023ல தான் வந்து அவர் கப் அடிச்சுட்டு போனாரு. அந்த மாதிரியான ஒரு கேப்டன் பிளஸ் ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பா இருக்க ஒரு பிளேயர் அண்ட் ஃபீல்டுமே வந்து சூப்பரா செட் பண்ற ஒரு பிளேயர், DRS எடுக்கிறாரு. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா MS தோனி கிட்ட அவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கு. என்னன்னா அவர் இதுவரை 5 கப் CSK அடிச்சு கொடுத்திருக்காரு. அதெல்லாமே வந்து நல்ல ஒரு விஷயம் தான். பட் அவர் நமக்காக ஒரு 5 கப் அடிச்சு கொடுத்திருக்காரு. இப்ப அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஒரு 2 சீசன் அவருக்காக அவரோட ஆசைக்காக ஆடட்டுமே, என்ன தப்பு? அவர் ரிட்டையர் ஆகணுமா? இல்லங்க, இன்னும் ஒரு 5 வருஷம்னாலும் ஆடட்டும், பிரச்சனை கிடையாது. நீங்க எல்லாரும் என்ன பாக்குறீங்க அப்படின்னா, தோனி வந்து அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 ஓவருக்கு வராரு, அங்க அவரால் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, அந்த டாப் 6 பேட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, எங்க ரன்ஸ் அடிக்கிறாங்க? சோ அவங்க மேல நீங்க ஒரு பிரஷரை போடுங்க. 43 வயசு ஆகிற ஒரு பிளேயர்ட்ட போயிட்டு நீங்க ஏன் ரன் அடிக்க மாட்டீங்க, நீங்க ரிட்டையர் ஆயிடுங்கன்னு சொல்றதை விட டாப் 6 பேட்டர்ஸ் வந்து ஆட சொல்லுங்க, பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. டாப் 3 வந்து செமையா வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க, அங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர சொல்லுங்க. ஏன் எல்லா பிரஷரையும் தூக்கிட்டு வந்து இப்பயும் அந்த தோனி அப்படின்ற ஒரு பிளேயர் மேல எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்க? ஏங்க அவருக்கு 43 வயசு ஆயிடுச்சுங்க. அந்த 43 வயசுலயுமே வந்து அவர் வந்து ரன் அடிக்கணும், நீங்க வந்து அவர் பெரிய ஒரு இன்னிங்ஸை கொண்டு போகணும்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு 43 வயசுல வந்து இந்த மாதிரி ஃபிட்டா இருப்பீங்களா அப்படின்னு தெரியாது. நீங்க இப்ப என்ன கேட்பீங்க அப்படின்னா, 43 வயசு ஆயிடுச்சுல, ஏன் அவர் கிரிக்கெட் விளையாடணும், ரிட்டையர் ஆயிட்டுமே நீங்க கேட்பீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 5 கப்பு உங்களுக்காக வந்து ஆடி கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவர் ஆசைக்கு அந்த ஒரு கடைசியா ஒரு 2 வருஷம் ஆடணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஒரு ஆசையை வந்து நம்ம ஏன் கெடுக்கணும்னு கேட்கிறேன்.